வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கே மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்துட்ருக்கோம். நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் வந்துட்டு எவ்ரிடே 4 ட்ரேட்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், நமக்கு வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த ரீசனால் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த டேட்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸே இல்லை இல்லையா. ஸோ நம்மளோட டாப் வேல்யூ இது தான். டாப் நமக்கு அப்போ அப் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் வேல்யூ இது தான். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நமக்கு வந்து அன்றைக்கி டேக்கு வந்துட்டு நமக்கு நிஃப்டி 50ல் 0 ட்ரேட்ஸ் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. பிகாஸ் வந்துட்டு இன்னும் வாலடைலில் தான் மார்க்கெட் மூவ் இருக்கும். ஸோ அந்த ரீசனில் மட்டும்தான் நமக்கு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸே வந்து கிடைக்காது. கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண போகிறது இல்லை. சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு 0 ட்ரேட்ஸ். ஸோ நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் நிஃப்டி 50. அந்த ரீசனால் நமக்கு ட்ரேட்ஸ் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸஸ் இருந்தாலும் கூட அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்கள் மந்த்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நமக்கு 0 ட்ரேட்ஸ். ஸோ நோ கன்ஃபர்மேஷன். ஸோ 0 ட்ரேட்ஸ். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் வந்துட்டு நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் பை பண்ணுங்கள். சிச்சுவேஷன்ஸ் பேசிஸில் தான் வந்து நமக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், மூவிங் டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். பட் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத டைமில் வந்துட்டு லாட் ஆஃப் வாலடைலோட மார்க்கெட் மொமெண்டம் மூவிங்கில் இருக்குங்கிறதான் மீனிங். ஓகே. ஸோ வாங்க இப்போது நம்ம டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 24271, தென் 243, 63, 24436, 24552, 246, 73, 247, 52, 249, 48. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான் நம்ம டார்கெட்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைனா பரவாயில்ல, 0 ட்ரேட்ஸ்னாலும் பரவாயில்ல. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரிஸ்க்லேருந்து நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணுறோங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளோட மெயின் பர்பஸ். ஆக்சுவலி மெயின் மோட்டிவே அது மட்டும்தான். ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம எவ்ரிடே வந்துட்டு ட்ரேடிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கானதும் பார்த்துடலாம். டார்கெட்ஸ் 241, 54, 240, 66, 239, 88, 239, 25, 238, 31, then 237, 63, finally 236, 54.
ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ போத் டார்கெட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. தென் வாங்க பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் டென்டென்ஸ் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஸ்டார்டிங்கில் இல்லவே இல்லை இல்லையா. ஆக்சுவலி வந்துட்டு ஆஃப்டர் 2க்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது. இதுலேயுமே நமக்கு 0 ட்ரேட்ஸா அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் மொமெண்டம் போயிட்டு இருந்தது. பிகாஸ் நமக்கு நிஃப்டி 50 ஸ்டேட் அப்படி தான் இல்லையா. ஸோ இங்கேயுமே நம்ம அப்படி தான் மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வலட்டைல் மூவ் தான் இருந்தது. பட் ஆஃப்டர் 2 o'clock இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா. நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 552203 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணிவிட்டு உங்களோட மினிமமான ஒரு டார்கெட் செட் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு 55062 வரைக்குமே வந்துட்டு ஒரு 141 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இங்கே ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக ஒரு சிங்கிள் ட்ரேட் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட நம்ம பை பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, நம்ம நீட்டாக அட்டன் பண்ணோம். ஒரு 141 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அங்கே 0 ட்ரேட்ஸ் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அந்த டைமில் நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் மூவ். 0 ட்ரேட்ஸ் இருக்கும்போது நம்ம ட்ரேட்ஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் நோ கன்ஃபர்மேஷன் 0 ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேட்ஸ் இல்லைன்னு வரி பண்ண தேவையில்லை. லாட் ஆஃப் ரிஸ்க்லேருந்து நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் என்ன ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணோம். ஒரு 141 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நம்மளோட ஃப்ரைடேவோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 சேர்த்து பார்க்கும்போது நம்ம அட்டன் பண்ண ட்ரேட்ஸில் இது நம்ம சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 141 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரைடேவும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் உங்களோட டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். 55 365 559 41 56 236 56442 56670 56801 then 57007. ஸோ இதாங்க. ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 551 29 548 26 546 08 543 82 then 540 96 then finally 537 50. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போத் பார்த்தாச்சு இல்லையா. போத் டார்கெட்ஸ் பார்த்தாச்சு. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு கிடைக்கணும். கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு டவுன் கன்ஃபர்மேஷன் போது புட் ப்ரைஸில் பை பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அக்யூரசி லெவல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.